வெல்கம் டு ட்ரேடிங் கைடர். நான் உங்கள் தாமோதரன். நம்ம ட்ரேடிங் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ஒரு ட்ரேடிங் பண்ணியிருக்கோம், அந்த ட்ரேடிங்கில் என்ன ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெகுலராக நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஒரு மூமெண்ட்ஸ் இல்லை. ஸோ ஒரு கேப் அப் ஒரு ஓப்பனிங் கொடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான் க்ரியேட் ஆகிருந்தது. ஸோ நம்ம இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராடல் எடுத்திருந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராடல் எடுத்திருந்தோம். மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை டச் ஆகி நம்மளுடைய ரிவர்ஸில் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் இந்த இடத்துல நம்ம எடுத்திருந்தோம். இந்த ரிவர்சல் பாயிண்ட் நம்ம எடுத்தோம். பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எடுத்து கொஞ்சம் ஒரு மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு நமக்கு வந்து புட் சைடு வந்து ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் போச்சு அப்படின்னா கால்கான ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டாப் லாஸ் நியர்பையாக போய் மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் வரும்போது க்ளோஸ் பண்ணிட்டோம். மார்க்கெட்டில் வந்து இந்த ரேஞ்சில் நம்மளுடைய கால் ரைட் பண்ணது க்ளோஸ் பண்ணிட்டோம். நம்ம வந்து 35,200 கால் அண்ட் புட்டை வந்து ரைட் பண்ணியிருந்தோம். ஓவராலாக டிசம்பர் மந்த் பார்த்திங்க அப்படின்னால வந்து எப்பயுமே பெரிய லெவலில் மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. ஒரு இந்த மாதிரி வாலட்டிலிட்டி அடிக்கடி கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரியான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பையர் செல்லர் ரெண்டு பேருக்குமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒன்றா இருக்கும் ப்ராஃபிட்டபிள் பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரீட்டைல் ட்ரேடராக இந்த மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் மார்க்கெட்டில் லாஸ் தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மூவ்மெண்ட் இதிலிருந்து பை கொடுக்க போகுதுன்னு நினச்சிட்டு பை பண்ணிவிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பட் எல்லா ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹண்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து மார்னிங் வந்து டவுன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்செல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தாங்கன்னா மார்னிங்கில் ஒரு ரிவர்சல் கொடுக்கும்போது இந்த ரிவர்சலில் ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆகும். ஸோ இது வந்து ரீட்டைல் ட்ரேடருக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கான ட்ரேடிங் டைம்னு சொல்லலாம் அந்த டிசம்பர் முடிவு வரைக்கும். ஸோ நம்ம வந்து கவனமாக ட்ரேட் பண்ணணும், இல்லைன்னா வந்து குவான்டிட்டி வந்து டவுன் பண்ணிக்கணும். சரி, வந்து இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணியிருந்தோம். அதுவும் ஸ்ட்ராடல் 35,200 ஸ்ட்ராடல் பண்ணியிருந்தோம். அது என்ன ப்ராஃபிட் என்ன லாஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம வந்து 35,200 அண்ட் கால் அண்ட் புட். ஸோ நம்ம இது ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராடல் போட்டிருந்தோம். அதில் வந்து புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 14,431 ரூபா லாஸ். காலில் வந்து பார்த்திங்கன்னா 11,555 ப்ராஃபிட். ஓவரால் நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு 2,800 வந்து இன்றைக்கி லாஸ். இன்றைக்கான ட்ரேடு வேறு எந்த ட்ரேடும் பண்ணல. நம்ம பேக் டெஸ்ட்டுக்கான மார்க்கெட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் இன்றைக்கி இல்லை. பெரிய ரேஞ்சில் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் இன்றைக்கி அதிகமாக இருந்தது. அதனால் நான் வேறு எந்த ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ வேறு எதுக்கும் எந்த ட்ரேடும் நம்ம இன்றைக்கி எடுக்கல. நம்ம ஜனவரி ஃபஸ்ட் வீக் வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஜனவரி ஃபஸ்ட் வீக் முடியும் போது மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் பழைய ரேஞ்ச் மூவ்மெண்ட் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட்டில் அதிகமாக நடக்கும். திடீர்னு ஒரு நாள் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும், அப்புறம் 2 நாள் பார்த்திங்கன்னா ஒரு சைடுவே மூவ்மெண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம தான் வந்து இதில் வந்து கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணணும். ஓவர்லோடாக வந்து நிறைய லாட் சைஸ் எல்லாம் இந்த மாதிரி நேரங்களில் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நேரங்களில் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா தேவையில்லாமல் லாஸுகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதில் சின்ன சின்ன லாஸுகள்லாம் வரத்தான் செய்யும். அதுக்காக ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணாமல் உங்கள் ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே டன், மறுபடியும் நம்ம நாளைக்கு நம்மளுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரேடிங் கைடர்.